إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, யார் அல்லாஹ்வின் வேதம் அல் குர்ஆனையும் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ்களை படிப்பார்களே, நிச்சயமாக அவர்கள் அதிலே சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவர்களை சிறப்பித்து கூறியிருப்பதையும் அவர்களை அழகான முறையில் வர்ணித்திருப்பதையும் அவர்களுக்கு ஈருலகத்துடைய நலவுகளையும் வாக்களித்திருப்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அவர்களை மேன்மைப்படுத்துவதையும் அவர்களை கண்ணியப்படுத்துவதையும் அவர்களை பின்பற்றுவதையும் அவர்களிடத்திலே அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதையும் இஸ்திக்ஃபார் செய்வதையும் எங்களுக்கு ஆர்வமூட்டியிருப்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமாம் அல் குர்ஆனில் மாத்திரமல்ல, அதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களிலும் அந்த சஹாபாக்களை பற்றி சிறப்பித்து கூறியிருப்பதை நாங்கள் அடையாளம் காணலாம். சூரத்துல் ஃபத்ஹுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், இன்னும் அவரும் அவருடன் இருந்தவர்களும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களுடன் கடுமையானவர்களாக இருப்பார்கள். ருஹமாஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே இரக்க குணமுடையவர்களாக இருப்பார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வ ரிضவானா ஃபீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத். இன்னும் நீங்கள் அவர்களை ருக்கு செய்தவர்களாகவும் சுஜூத் செய்தவர்களாகவும் அதனூடாக அல்லாஹ்விடத்திலிருந்து அவனுடைய ஃபضலையும் திருப்தியையும் தேடினவர்களாக நீங்கள் காணுவீர்கள். அவர்களுடைய அடையாளம் அவர்களுடைய முகத்திலே சுஜூதின் காரணத்தினால் பிரகாசிதத்தாக இருக்கும். ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. அவர்களை பற்றிய உவமைகளை அல்லாஹு தஆலா, அவர்களுடைய வர்ணனையை அல்லாஹு தஆலா தௌராத்திலும் இன்னும் அதே போன்ற அவர்களை பற்றிய வர்ணனையை இன்ஜீலும் குறிப்பிட்டு காட்டுகின்றான். உதாரணத்திற்கு எத்தகையது என்றால், கதர் இன் அஹ்ரஜ ஷத்ஹு ஃபஆதரஹு ஃபஸ்தக்லல ஃபஸ்தவா அலா சூகி. ஒரு பயிரை போன்றது. அது அதனுடைய முளையை பூமிக்கு வெளியிலே வெளிப்படுத்தினது, இன்னும் பலமானது, அது உறுதியானதாக மாறினது, அதனுடைய தண்டின் மீது நிலைத்திருக்கக்கூடியதாக இருந்தது. இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது இன்னும் விவசாயிகளை
அது ஆச்சரியத்திலே உள்ளாக்கினது. அல்லாஹுவை நிராகரிப்பவர்களை அதனூடாக கோபமூட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. அவர்களிலே ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தவர்களுக்கு மக்ஃபிரத்தையும் மகத்தான கூலியையும் அல்லாஹு தஆலா வாக்களிப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சஹாபா ரிضவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவர்களுடைய தன்மையை, அவர்களுடைய அந்தஸ்தை எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவர்களை சாட்சி பகர்கின்றான். அந்த நபியோடு இருந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரானவர்களுடன், எதிரான விடயங்களோடு கடுமையானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்பவர்களோடு, அதனை நிலைநாட்டக்கூடியவர்களோடு அன்பானவர்களாக, இரக்கமானவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு மாற்றமாக எங்களுடைய சமூகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எதிரி யூதர்களும் நசராணிகளோடும் கை கொடுக்கக்கூடிய ரவாஃபிதிகளை, ஷியாக்களை நாங்கள் காணுகின்றோம். அவர்கள் யூத நசராணிகளோடு கை கொடுக்கின்றார்கள் என்றாலும் முஸ்லிம்களை சிரியாவிலும், அதே போன்று யமனிலும், லெபனானிலும், ஈராக்கிலும் கொண்டு குவித்ததை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். இது சஹாபாக்களை வெறுக்கக்கூடியவர்களுடைய தன்மை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பின்னால் அல்லாஹு தஆலா அந்த உத்தம சஹாபாக்களுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அவர்களை ருகூஓடு சுஜூதோடு அதிகமாக தொழக்கூடியவர்களாக, தொழுகையை அதற்குரிய நேரத்திலே நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் காரணமாக, சுஜூதுடைய காரணமாக அவர்களுடைய முகங்களிலே ஒளி பிரகாசித்ததாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இது சஹாபாக்கள் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டு. இதனூடாக அவர்கள் இந்த உலகத்திலே அந்தஸ்தையோ, மதிப்பையோ, கண்ணியத்தையோ, உயர்வையோ எதிர்பார்த்தது கிடையாது. மாற்றமாக தன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே சிறப்பை, மகத்துவத்தை, மேன்மையை, அவனுடைய சிறப்பான உயர்தரமான திருப்தியை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இந்த உத்தம சஹாபாக்களை அவனுடைய வேதங்களான தௌராத்திலும் இன்ஜீலிலும் அவர்களுடைய வர்ணனைகளை குறிப்பிட்டிருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய உவமைகளில் ஒன்றாக, அவர்களுடைய தன்மைகளில் ஒன்றாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு பயிருக்கு ஒப்பானதாக இருக்கின்றது. அந்த பயிர் எத்தகையது என்றால், அது பூமியிலே நட்டப்பட்டதன் பின்னால், அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளங்களிலே பதியப்பட்டதன் பின்னால் அது பூமிக்கு வெளியிலே முளைக்கின்றது. அது முளைக்கின்ற அந்த தருணத்திலேயே பலமானதாக, உறுதிமிக்கதானதாக இருக்கின்றது. அதனுடைய தண்டின் மீது நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஆச்சரியமானதாக இருக்கின்றது. ஆம் சகோதரர்களே, சஹாபா ரிضவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் புதினமாக காணக்கூடியதானதாக இருக்கின்றது. இப்படியான மனிதர்கள் இந்த பூமியிலே இருந்தார்களா என்று அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அம்சங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானதாக இருக்கின்றது. இதனை காண முடியாத, தாங்க முடியாத யூத நசராணிகள், மஜூசிகள், முஷ்ரிக்கீன்கள் அந்த சஹாபாக்களின் மீது வெறுப்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள், இந்த சஹாபாக்களை இல்லாமல் ஆக்கினால்தான் இந்த மார்க்கத்தை இல்லாமலாக்க முடியும் என்று. என்றாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய வாக்கு இந்த சஹாபாக்களை கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்தான். அதனை உலகம் பூரா பரத்தினான் என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே,
அன்றைய காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைய காலத்திலும் யூதர்கள், நசராணிகள், மஜூசிகள், முஷ்ரிக்கீன்கள், அனைத்து வழிகட்ட கூட்டங்களும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். எப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிப்போமே, அதனை முன்மாதிரியாக எடுப்போமே, அப்பொழுது நிச்சயமாக இஸ்லாம் அது மேலோங்கக்கூடியதாக இருக்கும். எனவே சஹாபாக்களை பற்றி தவறான விடயங்களை பரப்பி விட்டால், முஸ்லீம்களுக்கு மத்தியில் அவர்களுடைய மதிப்பை எடுத்து விட்டால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதன் காரணத்தினால் தான் இந்த அல் குர்ஆனி வசனத்துக்கு, சூரத்துல் ஃபத்ஹுடைய அந்த கடைசி வசனத்துக்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற போல் சொல்கின்றார்கள், பித்தக்ஃபீரி ரவாஃபிதி அல்லதீன யுபகீனு ஸஹாபா, ஸஹாபாக்களை வெறுக்கக்கூடிய, எதிர்க்கக்கூடிய ரவாஃபிதிகளை இந்த அல் குர்ஆனி வசனம் காஃபிர் என்று எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆலலி அன்னஹும் யகீதுன வமன் காத ஸஹாபா ஃபஹுவ காஃபிருன் லிஹாதில் ஆயா. ஏனென்றால் அவர்கள் சஹாபாக்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எவன் சஹாபாக்களை வெறுத்தானே அவன் இந்த அல் குர்ஆனி வசனத்தினூடாக காஃபிராகி விட்டான். இதே கருத்தை ஏனைய இமாம்களும் கூறுவதாக எங்களுக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய தஃசீரிலே எடுத்து காட்டக்கூடியதானதாக இருக்கின்றது. அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட காரணத்தினாலும் சாலிஹான அமல்களை செய்த காரணத்தினாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி மகத்தான கூலிகளை அல்லாஹு தஆலா வழங்கினதாக இந்த அல் குர்ஆனி வசனத்திலே அல்லாஹு தஆலா எடுத்து காட்டுகின்றான். சகோதரர்களே, இவ்வாறு ஏராளமான அல் குர்ஆனி வசனங்கள் எங்களுக்கு சஹாபாக்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய அந்தஸ்துகளை, மகத்துவங்களை, மேன்மைகளை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹாதீஸ் நபவியாக்களை எடுத்து பார்ப்போம் என்றால் அது எங்களுக்கு பறைசாட்டுகின்றது. புகாரி, முஸ்லிம்ல ஹதீஸ், கைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், மனிதர்களிலே ஆக சிறப்பானவர்கள் யார் என்றால் நான் வாழக்கூடிய இந்த காலத்திலே வாழக்கூடிய உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபியீன்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபியீன்கள் என்று அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்து காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, நபிமார்களுக்கு பின்னால் இந்த பூமியிலே மனிதர்களுக்கு மத்தியிலே உயர்ந்த அந்தஸ்தை, பரிபூர்ணமான கைரியத்தை, சிறப்பை பெற்றவர்கள் என்றால் சஹாபாக்கள் என்பது மாற்றம் கிடையாது. அதன் காரணத்தினால் தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாமுனா புகாரி, இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஸஹீஹிலே பதிவு செய்திருக்கிறார்கள், அல் அன்சார் லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், ஒரு முஃமினை தவிர அன்சாரிகளை நேசிக்க மாட்டான். அன்சாரிகளை நேசிக்கக்கூடியவன் மூமின்களாக இருப்பான். வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிக், அவர்களை வெறுக்கக்கூடியவன் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டான். வமன் அஹப்பஹும் அஹப்பஹுல்லாஹ், எவன் அந்த அன்சாரிகளை நேசிக்கின்றானே அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். வமன் அப்கதஹும் அப்கதஹுல்லாஹ், எவன் அந்த அன்சாரிகளை வெறுக்கின்றானே, கோபிக்கின்றானே அவர்களை அல்லாஹ் கோபிக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துல்லாஹி வஸ்ஸலாம் அலைஹி அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இதிலே அன்சாரிகளை குறிப்பிடுகின்ற அதே நேரத்தில் அந்த அன்சாரிகளோடு முஹாஜிரீன்களும் இணையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அன்சாரிகளை விடவும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் முஹாஜிரீன்களாக இருக்கின்றார்கள். எனவே யார் அந்த உத்தம சஹாபாக்களை நேசிப்பார்களே அது அவர்களுடைய ஈமானின் அடையாளம். எவர்கள் அந்த உத்தம சஹாபாக்களை வெறுப்பார்களே, தரம் குறைவாக கருதுவார்களே, நிச்சயமாக அவர்களுடைய நிஃபாக் இன்று எங்களுடைய சமூகத்திலே அறியாத தன்மையினால் அவர்களுடைய கூற்றாக இருக்கின்ற சஹாபாக்கள் யார்? சாதாரண மனிதர்கள். சகோதரர்களே, அவர்கள் மனிதர்கள் தான். அவர்களுடைய அந்தஸ்து என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்துக்கு மேலாலோ, ஏனைய நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு மேலாலோ உயர்த்துவது கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கூட உயர்த்தக்கூடாது. இப்படியானவர்கள் யார்?
ரவாஃபிதிகள், ஷியாக்கள் என்பதை, நவாசிபியீன்கள் என்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம். என்றாலும் சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு என்ற அந்தஸ்து இருக்கின்றது, அவர்களுக்கு என்ற ஒரு உயர்வு இருக்கின்றது, அவர்களுக்கு என்ற ஒரு மதிப்பு இருக்கின்றது. அவர்களை உயர்த்துகின்றவர்கள், அவர்கள் அந்தஸ்தை மதிக்கின்றவர்கள், அவர்களை சிறப்பானவர்கள் என்று கருதுகின்றவர்களுக்கு ஈமான் இருக்கின்றது. எவர்கள் அந்த உத்தம சஹாபாக்களை குறைவாக காணுவார்களே, நிச்சயமாக அவர்களிடத்திலே நிஃபாக் இருக்கின்றது. எவன் அந்த சஹாபாக்களை நேசித்தானே, அவர்களுடைய அந்தஸ்துகளை உணர்ந்தானே, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். எவன் அந்த உத்தம சஹாபாக்களை தரம் குறைவாக எண்ணுகின்றானே, நிச்சயமாக அவர்களை அல்லாஹு தஆலா கோபிக்கின்றான் என்பது இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டதானதாக இருக்கின்றது. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஏகத்துவ கொள்கையுடைய அடிப்படைகளில் மிக முக்கியமானதானதாக இருக்கின்றது. இது சுன்னாவுடைய அடிப்படைகள். இந்த அடிப்படைகளை விளங்காதவர்கள், இந்த அடிப்படைகளை எடுத்து நடக்காதவர்கள் நிச்சயமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்க முடியாது. அவர்களிடத்திலே குறைபாடு உள்ளதானதாக இருக்கும். இந்த 4 அடிப்படைகளும் சஹாபாக்களுடைய விடயத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்டதானதாக இருக்கின்றது. சகோதரர்களே, உத்தம சஹாபாக்கள் யார்? வெறுமனே இரத்தத்தை சிந்தினவர்கள் மாத்திரம் அல்ல, தன்னுடைய நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்தவர்கள் மாத்திரம் அல்ல, அவர்கள் சொத்து செல்வங்களை இழந்தவர்கள் மாத்திரமல்ல. 7 வானத்தில் இருந்து வகை வருகின்றது, அந்த வகையை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்கள். அவர்கள் சுமந்து பாதுகாத்த காரணத்தினால் தான் இன்று எங்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் மேலோங்கினதாக இருக்கின்றது. அவர்கள் பாதுகாத்தார்கள், வெறுமனே பாடமாக இல்ல, அதனை விளக்கத்தோடு பாடம் நிலைநாட்டினார்கள், விளங்கினார்கள். அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அஹாதீஸ் நபவியா அஸ்ஸஹீஹாக்களை தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்கள். நபியுடைய சுன்னா என்று அறிந்து விட்டார்கள் என்றால் தன் வாழ்நாளிலே அதனை உயிர்ப்பிக்க, அதனை மேலோங்க செய்ய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள. வெறுமனே இரத்தத்தை சிந்தினார்கள், நாட்டை துறந்தார்கள், சொத்து செல்வங்களை துறந்தார்கள் என்று வர்ணிப்பது என்பது ஆக குறைவானது. சகோதரர்களே, அவர்களுடைய ஈமான் இந்த பூமியிலே எவருடைய ஈமானுக்கும் ஈடாகாது. அவர்களுடைய இத்திபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே அந்த உத்தம சஹாபாக்களுக்கு முந்தினவர்களாக யாருமே இருக்க முடியாது. அதனால் தான் அல்லாஹ் அவனுடைய அல் குர்ஆனிலே
வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதிலே, ஈமானிலே, இபாதத் வணக்க வழிபாடுகளிலே, ஏனைய அனைத்து நடவடிக்கைகளில் முன்மாதிரி மிக்கவர்கள் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. யாரும் அவர்களை போட்டி போட முடியாது. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களுக்கே முந்தி போட்டி போட முடியாது என்றால் நாங்கள் எம்மாத்திரம் சகோதரர்களே. அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்ம் எவ்வாறு ஒரு ஆடை நீண்டு செல்லுமே அதை விடவும் நீளமானது என்று அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வர்ணித்திருக்க, அந்த உமருடைய இல்மை ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்முக்கு முன்னால் எவனாலும் போட்டு போட முடியாது, எவனாலும் சொல்ல முடியாது. அந்த உத்தம சஹாபாக்கள் எங்களுக்கு அல் குர்ஆனை தரவில்லை என்றால் அல் குர்ஆன் கிடையாது. அந்த உத்தம சஹாபாக்கள் எங்களுக்கு அஹாதீசு நபவியாக்களை தரவில்லை என்றால் அது அஹாதீசு நபவியாக்கள் கிடையாது. சகோதரர்களே, எவனும் வந்து அல் குர்ஆனை தரக்குறைவாக பேச மாட்டான், அஹாதீசு நபவியாக்களை தரக்குறைவாக பேச. ஏன்? அது எல்லா சமூகத்துக்கும் தெரியும், எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். எவன் அதிலே குறை கண்டு விட்டானே அவன் காஃபிரன் என்றாலும் எதிலே காயப்படுத்துவான். இமாமுனா அபு ஜுர்ஆ அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், எவன் சஹாபாக்களை காயப்படுத்துகின்றானே, எவன் சஹாபாக்களே குறை காணுகின்றானே அவன் நிச்சயமாக அல் குர்ஆனை குறை கண்டவன், அவன் நிச்சயமாக அஹாதீஸின் நபவியாக்களை குறை கண்டவன், அவன் நிச்சயமாக இஸ்லாத்தை குறை கண்டவன். அவனிலே நீங்கள் குறையை தேடுங்க, அவன் தான் வழிகேடன் என்று சொல்லி இமாமுனா அபு ஜுர்ஆ அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் எங்களுக்கு சிறப்பான அடிப்படையை சொல்லி தருகின்றார்கள் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து. அதே போன்று இமாமு சுன்னா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் உஸூலு சுன்னா சுன்னாவுடைய அடிப்படையிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். வமன் இன்தகஸ வாஹிதன் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் அப்கலஹு லிஹதஸின் கான மின்ஹு அவ் ذكر மசாவீஹ் கான முப்ததிஅன். எவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவரை எவரை ஏனும் குறைவாக மதித்து விட்டான் என்றால், அல்லது அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட விடயங்களுக்காக வேண்டி கோவித்து விட்டான் என்றால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம், உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை ஒரு பக்கம், அலி இப்னு அபி தாலிப் அவர்களை ஒரு பக்கம், இவ்வாறு அவர்களுக்கு மத்தியில் நடந்த விடயங்களிலே எவன் கோவிக்கின்றானே அல்லது குறையாக கூறுகின்றானே கான முப்ததிஅன், அவன் ஒரு வழிகேடன், அவன் ஒரு பிதத்வாதி என்று இமாமு சுன்னா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்லுகிறார். அதுக்கு பின்னால் சொல்லி காட்டுறார், ஹத்தா யதரஹம அலைஹிம் ஜமீஅன் வ யகூன கல்பு லஹும் சலீமா. எங்கள் அனைவரின் மீதும் கடமை அவர்கள் மீது நாங்கள் ரஹ்மத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய உள்ளம் அவர்களை பற்றி நல்ல எண்ணம் உள்ளதாக இருக்க வேண்டும். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை திட்ட வேண்டாம். இமாமு சுன்னா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றானதாக இருப்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். அதே போன்று சகோதரர்களே, எங்கள் மீதுள்ள கடமையானதாக இருக்கின்றது. எத்தனையோ பொய்யான இட்டு கட்டப்பட்ட கதைகளை ரவாஃபிதிகள், நவாசிபியன்கள், ஹவாரிஜிகள் என்ற வழிகட்ட கூட்டங்கள் சஹாபாக்களின் மீது இட்டு கட்டியிருப்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. சகோதரர்களே, அவர்களுக்கு மத்தியிலே நிகழ்ந்த அனைத்து விடயங்களிலும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஏகோபித்த கொள்கை என்னவென்றால், அவர்கள் ஏதாவது அவர்களுடைய காரியங்களிலே விடயங்களிலே முடிவெடுப்பதிலே சரியானதா செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மகத்தான 2 கூலிகள் இருக்கின்றது. அவர்களுக்கு மத்தியிலே தவறு ஏற்பட்டு விட்டது என்றால் அவர்களுக்கு ஒரு கூலி இருக்கு. ஏனென்றால் அனைத்து உத்தம சஹாபாக்களும் முஜ்தஹிதீன்கள், இஜ்திஹாதுக்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய நன்மைகள் அவர்களுடைய பாவங்களை அழிப்பதற்கு தாராளமான போதுமானதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் அல்லாஹ் அவனுடைய அல் குர்ஆனிலே அந்த உத்தம சஹாபாக்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான், அவர்கள் சொர்க்கவாசிகள் என்பதை அவன் சொல்லி காட்டுகின்றான்.
அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்துக் கூறுகின்றார்கள். அதற்கு மேலாக அந்த சஹாபாக்கள் எங்களிடத்திலே கொண்டு வந்து சுமந்த அந்த மார்க்கத்தை தான் சகோதரர்களே நாங்கள் படிக்கின்றோம், விளங்குகின்றோம். அந்த அனைத்து நன்மைகளும் அவர்களுக்கு போய் சென்று அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தின அந்த விடயங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களுடைய குறையை தேடி நீங்கள் குறையாளிகளாக ஆகிவிட வேண்டாம். அவர்களுக்கு மத்தியில ஏற்பட்ட விடயங்களை தேடி அந்த இரத்த கரையிலே உங்களுடைய நாவுகளை நுழைத்து விட வேண்டாம் என்று இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய அல் குர்ஆனிலே எங்களுக்கு ஏவக்கூடியதாக இருக்கின்றது. வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ. யாரெல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வருவார்களே, அந்த மக்கள் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாய், ஈமான் நாள் முந்தின எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா. ஈமானால் முந்தினவர்கள் யார்? சஹாபாக்கள் இல்லை என்றால் வேறு யாருமே இருக்க முடியாது. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான கெட்ட எண்ணங்களையும் யா அல்லாஹ் ஏற்படுத்தி விடாதே என்று அவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய அல் குர்ஆனிலே எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விடயத்திலே இருக்கக்கூடிய விடயங்களில் மிக முக்கியமான உசூல் சுன்னாவாக இருக்கின்றது. முதலாவது விடயம், நாங்கள் எவன் சஹாபாக்களை குறை சொல்லுகின்றானே அவன் பட்ட வருத்தமான பகிரங்கமான வழிகேடனாக தவிர வேறு யாரையும். இரண்டாவது விடயம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட எந்த விடயமா இருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு என்னது, என்னுடைய கடமை என்னது? யா அல்லாஹ், எவர்கள் ஈமானோடு முந்தி விட்டார்களே அந்த உத்தம சஹாபாக்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று பிரார்த்திப்பதானதாக இருக்கின்றது. வல்லாஹு அலம். அகிமிஸ் ஸலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.